ஏஆர் ரஹ்மான் அவர்கள் அனிருத் அவர்கள் பத்தி பேசினது பயங்கரமா சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஏஆர் ரஹ்மான் அவர்களோட இசையில நேத்து காதலிக்க நேரமில்லை படத்தோட ஆடியோ லான்ச் சென்னையில நடந்துச்சு. சோ அதுக்கு அனிருத் அவர்களும் ஒன் ஆஃப் த சீஃப் கெஸ்டா வந்திருந்தாரு. அப்போ ஏஆர் ரஹ்மான் அவர்கள் அனிருத் குறித்து மேடையில பேசும்போது, அனிருத் இப்போ செம்மையா மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு, இவ்வளவு பெரிய பெரிய படங்கள் பண்ணி ஹிட் சாங்ஸ் கொடுக்கறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல, அதுவும் என்னோட காலத்துல ஒரு 10 மியூசிக் கம்போசர் தான் இருப்போம், பட் இப்போ 10,000 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இடையில வந்து ஜெயிக்கிறது பெரிய விஷயம், சோ திறமை இல்லாமலாம் இதை பண்ணிடவே முடியாது. சோ அப்படி இருந்தும் மேடையில பேசும்போது தலைவன் தான், தொண்டன் தான் சொல்லிட்டு என்ன ரொம்ப கௌரவப்படுத்தி பேசினது மிகப்பெரிய விஷயம். அதுக்கு ஒரு ஹியூமிலிட்டி வேணும். சோ அனிருத் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் அனிருத் அவர்கள்கிட்ட என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, கிளாசிக்கல் மியூசிக்ல இன்னும் படிச்சு நிறைய கிளாசிக்கல் சாங்ஸும் பண்ணணும். அப்போ அந்த சாங்ஸோட ஆயுட்காலம் அதிகமா இருக்கும். அண்ட் இப்போ இருக்கிற யங்கர் ஜெனரேஷனுக்கும் அந்த மியூசிக்லாம் பத்தி உங்களால தெரிய வரும். சோ கண்டிப்பா உங்களால முடியும், பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. சோ ஏஆர் ரஹ்மான் அவர்கள் கிட்ட இருந்து இது ஒரு ஸ்வீட்டான ஜெஸ்டர். ஏன்னா இப்போ எல்லா பெரிய ஹீரோஸ்க்கும் அனிருத் அவர்கள் தான் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. சோ அது திறமை இல்லாம நடக்காதுன்னு சொல்லிட்டு அதுக்கு மனமாற பாராட்டி தென் அனிருத் அவர்கள் மேல ஃபேன்ஸ் வைக்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டையும் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அதாவது அனிருத் அவர்களோட சாங்ஸ் ரிலீஸ் ஆகும்போது வேற லெவல்ல இருக்கு, பட் ஆனா ஒரு மாசத்துக்கு அப்புறம் அது சலிச்சு போயிடுது, அவர் சாங்ஸோட வேலிடிட்டி ரொம்ப ஷார்ட் டைமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் தொடர்ந்து இருக்கு. சோ கரெக்டா ஏஆர் ரஹ்மான் அவர்கள் அதை அட்ரஸ் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷனும் கொடுத்திருக்காரு. அதாவது கிளாசிக்கல் மியூசிக்கை படிச்சு கிளாசிக்கல் சாங்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான ஆயுட்காலம் அதிகமா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ அது மூலமா கிளாசிக்கல் மியூசிக்குமே நிறைய யங்ஸ்டர்ஸ் போய் சேரும் அப்படின்னு மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ நல்ல அழகான தேவையான அட்வைஸையும் பாராட்டியும் அனிருத் அவர்களுக்கு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் கொடுத்திருக்காரு. ஹோப்ஃபுல்லி அனிருத் அவர்கள் இதை ஃபியூச்சர்ல ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கோலிவுட் பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம மணி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.